வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தோழர் சிவகுமார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். கரூர் சம்பவம். இத பத்தி கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களும் அலசி ஆராய்ஞ்சுட்டாங்க. நாம ஒண்ணும் இத பத்தி புதுசா எந்த ஒரு தகவலும் சொல்லப் போறதில்ல. இந்த சம்பவத்த பத்தின நம்மளுடைய பார்வைய பகிர்ந்துக்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம். அதிகாரத்தையும், ஆதிக்கத்தையும் எதிர்த்து மக்கள் ஒன்று திரண்டு போராடணும் அப்படின்னு நம்ம வலியுறுத்திக்கிட்டு வர காலகட்டத்துல, ஒரு நடிகன பார்க்கறதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்காங்க. அதுல ஏற்பட்ட தள்ளுமுள்ளுல பல உயிர்கள நம்ம இழந்திருக்கோம். இத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகளோட 75 வருஷ ஆட்சியில தமிழ்நாடு முன்னேறியிருக்கு. வட மாநிலங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு பகுத்தறிவு ஜாஸ்தி. பல துறைகள்ல நம்ம அவங்களோட வந்து முன்னேறியிருக்கோம். அப்படின்லாம் மாறி கட்டிட்டு இருக்க காலகட்டத்துல தான் ஒரு ஆட்சி மாற்றத்த எதிர்பார்த்து பல ஆயிரம் மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. ஒரு புது கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சோ இத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு நடிகன பார்க்கறதுக்காக ரசிகர்கள் கூடுன கூட்டம் அப்படின்னு ரொம்ப சுருக்கி பார்க்கிறதா? இல்ல உண்மையிலே கிரவுண்ட் லெவல்ல மக்கள் அதிருப்தியில இருக்காங்க. ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ, அதனால தான் ஒரு புது கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க இந்த அளவுக்கு மக்கள் கூடியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா தோழர்? நிச்சயமா தோழர். இதுல 2 விஷயம். ஒண்ணு, இது முதலாளித்துவ ஜனநாயகத்துடைய தோல்வி. இப்ப திமுகவை முற்போக்காளர்கள் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா மதவாத சக்திகள், இந்துத்துவா, பாஜக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு பார்ப்பனர் எதிர்ப்பு, பார்ப்பனர் அல்லாத ஒரு அரசியலை திமுகவுடைய பாரம்பரியமே அதுதான். அந்த வகையில ஆதரிக்கிறோம். ஆனால் சமூகத்தில் உள்ள பெரும்பான்மை மக்கள்னா இன்னைக்கு விஜய் விஜய் வந்து நடிகரை பார்க்க போய் அவங்க வந்து கூட்டமா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு ம். பேசுறதெல்லாம் ரொம்ப தவறு. ஏன் நடிகரை பார்க்க போறாங்க? ஏன் பார்க்க போறாங்க அப்படின்னா, தமிழ் பொருளாதாரம் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வைங்க. தமிழ்நாட்டில் இந்த வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொருளாதார எதிர்காலம் என்ன? எதிர்காலத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப நீங்க எல்லாம் படிச்சு வரும்போது எப்படி இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில சேரலாம். சேர்ந்தீங்கன்னா நல்ல சம்பளம், ஒரு ஒரு கௌரவமான வேலை சமூகத்துல. கொஞ்ச நாள்ல வந்து ஆன்சைட் வெளிநாட்டுக்கு போலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் என்று ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கு வந்து அது கடந்த 7-8 ஆண்டுகளாகவே, அல்லது இன்னும் ஒரு 10 ஆண்டுகளாகவே அது இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு படித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகபட்சம் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு வரையா, 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு வரையா, அதுவும் கூட வேலை கிடைச்சு நிரந்தர வேலையெல்லாம் கிடையாது. ஒரு ம். மாதம் இருக்கிறோம், சம்பளம் கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த மாதம் வேற இடத்தை பார்த்துக்கணும் என்று இந்த பிரிகாரியஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு நிரந்தரமற்ற, நிச்சயமற்ற வாழ்க்கையில கொண்டு போய் தள்ளியிருக்காங்க. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு போய் இவன்கிட்ட போய் ஏன் வேலை செய்யணும், நம்ம ஊர்ல போய் இருந்துக்கலாம், அப்பா அம்மாவோட ஆதரவுல வாழ்றது, இல்ல வந்து இந்த இந்த கிக் கிக் ஒர்க், ம். டெலிவரி வேலை பார்க்கறது அப்படின்னா விருப்பப்பட்ட நேரத்துல 4-5 மணி நேரம் ஓட்டிட்டு நமக்கு தேவையானதை சம்பாதிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உறுதி செய்வதற்கு இந்த சிஸ்டம் வந்து தோத்து போயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் பார்க்கிறேன். அதோட ஒரு நீட்சி தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப அணிதிரண்டு வந்து ஒரு புது கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இப்போ திமுகவோ அதிமுகவோ, இப்போ திமுக அதிகாரத்தில் இருப்பதால் அந்த கட்சியை பற்றி மட்டுமே பேசுவோம். முதலமைச்சரில் தொடங்கி கீழே இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அல்லது ஒரு வட்ட செயலாளர் மட்டம், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கை வந்து கோடிகள்ல இருக்கு. இவங்க வந்து சில ம். 100 கோடிகள் சொத்து என்பது இயல்பாயிடுச்சு. இப்ப அவங்க எப்படி வாழ்றாங்க? கார் இருக்கு, பங்களா இருக்கு, வெளிநாடுகளுக்கு போகலாம், அல்லது வசதியான வாழ்க்கை, குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம். இப்ப நேபாளம் போராட்டத்துல பார்த்தோம் இல்லையா, நெப்போ கிட்ஸ், அதிகாரத்தில் ம். இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா வாழ்றாங்க. அந்த நேபாள இளைஞர்கள் அந்த வீடியோ தான் எடுத்து போடுறாங்க. பாரு இவன் எவ்வளவு ஆடம்பரமா இருக்கிறான், நமக்கு நமக்கு இந்த வாழ்க்கை ஏன் கிடைக்கல, நம்ம ஏன் வந்து மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போகணும், அது ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போய் வேலை செய்யணும். நீங்க அரசு வேலைக்கு போகணும்னா கூட தொகுப்பூதியம் அப்படின்னு கான்ட்ராக்ட் வேலையை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு வந்து ஏற்பட்டிருக்கு. இது மக்களை வந்து தேட தூண்டுது. அதாவது இங்க வரக்கூடிய எல்லோரும் வந்து ஏன் வராங்க என்றால் இதுதானே நமக்கு என்ன கிடைக்கும். விஜய் வந்து ஏதாவது மாறிடாதா, அல்லது நாளைக்கே வந்து இன்னொரு நடிகரோ இன்னொரு தலைவரோ வந்தால்
நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்காதா? வாழ்க்கையை இவங்க வந்து உறுதிப்படுத்தல. வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கை தோழர். வறுமையில எல்லாம் யாரும் வாழ முடியாது. நீங்க வந்து கரெக்ட். ஏதோ ஒரு குடிசையில இருந்துக்குங்க. அல்லது சென்னையில் வேலை தேடி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு ஈக்காட்டு தாங்கல்லையோ அல்லது வேளச்சேரியிலையோ ஒரு ரூம்ல 10 பேர் தங்கிப்போம். சம்பள வேலைக்கு போகக்கூடியவங்க ரூம் வாடகை கொடுத்துப்பாங்க, செலவு பார்த்துப்பாங்க. மற்ற பசங்க வந்து ஏதோ ஒண்டிக்கிட்டு வாழ்றது. இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் சொல்லப்போனா அதை வெளிப்படையா சொல்லணும்னா முதலாளித்துவ சிஸ்டத்தினுடைய தோல்வி இது. இதை தான் நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப திமுகவுடைய அரசியல் என்பது திமுகவுக்கு அது நல்லா தெரியுது. எனவே அவங்க தொடர்ந்து எதை பேசுறாங்க? பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு. அதே நேரம் துப்புரவு தொழிலாளர்கள் போராடினா அதை வந்து கொடூரமாக ஒடுக்குறது. ஆமா. இந்த சொல்லுங்க. பாஜக எதிர்ப்புன்னு பேசியே வந்து அடிமட்டத்துல சிஸ்டத்துல இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து மக்கள் வந்து உணராத வகையிலேயே நம்ம திமுக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. இல்ல, உணராத வகையில வைக்க முடியல என்பதுதான் இது காட்டுது. மக்கள் யாரும் கரெக்ட். முட்டாள், கரெக்டா? ம். அப்போ ம். ஓரளவு வசதியா இருக்கக்கூடியவங்க, சொல்ல போனா நான் படிச்சிருக்கிறோம், ஒரு வேலை இருக்கு, எனக்கு வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க திமுகவை ஆதரிக்கலாம். திமுக இருக்கட்டும் ம். அப்படின்னு சொல்லலாம். எனக்கு 20 வயசு, 21 வயசு, அப்பா அம்மா வந்து என்னை படிக்க வச்சாங்க. இனிமேல் நான் என்ன வேலைக்கு போக போறேன்? நான் வேலைக்கு போயிட்டு ஒரு தொழிற்பேட்டையில போய் வேலைக்கு போனேன்னா எனக்கு நிரந்தர வேலை கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண் முன்னாடி பாக்குறாங்க சுரண்டல. அல்லது சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் பல மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதை இந்த திமுக அரசு எப்படி நடத்தியது? திமுக அதிகாரத்தில் இருப்பதனால் நம்ம திமுகன்னு சொல்றோம். ஆனால் எந்த ம். கட்சி, எந்த முதலாளித்துவ கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமை. இப்ப இந்த முதலாளித்துவ முறை என்பது ஒரு வாழ்க்கையை தருவதற்கு தவறிடுச்சு. இப்போ ஒட்டுமொத்த சமூகமே ஏழ்மையா இருக்குதுன்னு வைங்க. அந்த காலத்துல வந்து ம். கக்கன் ஏழ்மையா இருந்தாரு, காமராஜர் ஏழ்மையா இருந்தாருன்னா எல்லாருமே கஞ்சி தான் குடிச்சாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. ஆமா. ஆமா. ஆளக்கூடியவர்கள், அதிகாரிகள் அவங்க வந்து செல்வத்துல கொளிக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா வசதியும் அனுபவிக்கிறாங்க. இவங்க வந்து அப்பா அப்பா அம்மாட்ட தான் ஒரு செல்போன் ரீசார்ஜுக்கு அப்பா அம்மாட்ட தான் போகணும். இல்லைன்னா நான் வந்து டெலிவரி வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு நான் என் செலவுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து எப்படி இந்த கட்சிகளை ஆதரிக்க முடியும்? ம். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு தனி மனிதன் வந்து ஒரு இந்த சிஸ்டத்தை மாத்திர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து மக்களுக்கு எது கொடுக்குது? ஏன்னா இல்ல, நம்ம 40, 50 வருஷமாவே இந்த மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு பின்னாடியே நம்ம ஓடி பழகிட்டோம்ல. இன்னுமே அது நமக்கு தெளிவா தெரியுது இல்ல. இல்ல, 50 ஆண்டுகளா எம்ஜிஆர்ல இருந்தே அது தொடங்குது. ம். ம். எம்ஜிஆர் பின்னாடி, அதாவது எம்ஜிஆருக்கு விஜயை விட ஒரு வலுவான அரசியல் பின்புலம் உண்டு. அமைப்பு, ம். அதாவது திமுகவை ம். உடைச்சிட்டு தான் வராரு. அப்போ ஆனால் அவருடைய சமூக பின்புலம், மக்கள் வந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் ஊழல்வாதிகள், இவங்கெல்லாம் நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. எம்ஜிஆர் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து வள்ளல், அது பெரிய என்ன அந்த மனுஷன் தான் நமக்கு ஏதாவது பார்த்து செய்யணும், அவன் வந்தா நமக்கு வந்து நல்லது செய்வான். எம்ஜிஆர் தான் பேசினார். இவங்க எல்லாம் ஊழல், கணக்கு சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அப்ப அந்த காலத்துல ரொம்ப கிண்டலா சொல்லுவாங்க. இலவச அரிசி ம். கொடுத்தாரு, இலவச வேட்டி சேலை கொடுத்தாரு, ஆமா. பல்பொடி கொடுத்தாரு அப்படின்னு மிடில் கிளாஸ் ம். வந்து கிண்டலா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து அந்த பல்ஸை பிடிச்சிட்டு ம். அவருக்கும் விஜய் மாதிரி தான். விஜயை விட அரசியல் பின்புலம் அதிகமா இருந்தாலும் அவருடைய புரிதல் என்பது இதுதான். நம்ம அதிகாரத்துல இருக்கிறோம், என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வந்து திமுகவோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் என்ன பண்ணுதுன்னா மக்களை வந்து கொச்சைப்படுத்துவோம். நாங்க வந்து உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோம். ஓகே, 1000 ரூபாய் உரிமை ம். தொகை கொடுக்கிறது பெண்களுக்கு கொடுக்கிறது சரிதான். ஆனால் ஒரு சென்னை போன்ற ஒரு நகரம் எடுத்துக்கோமே, அங்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு கண்ணியமாக வாழ்வதற்கு எவ்வளவு வருமானம் இருக்கு? ஒரு கணவன், மனைவி, 2 குழந்தைகள். கண்ணியமா அப்படின்னா கணவன், மனைவி, 2 குழந்தைகள்னா 2 பெட்ரூம் ஹவுஸ் வந்து இருக்கணும். அது வந்து குறைஞ்சது ஒரு நல்ல 40,000, 50,000 வேணும். ஆமா, ஒரு கே.கே. நகர்லயோ, அண்ணா நகர்லயோ அந்த வீடு வந்து இருக்கணும். கரெக்ட் தானே? ம். அல்லது அது போன்ற ம். வீடு இருக்கணும். சாப்பாடு என்பது நீங்க வந்து நீல்கிரிஸ்லயோ இல்ல பழமுதிர் சோலையிலயோ காய்கறி வாங்கி, மளிகை சாமான் வாங்கி சாப்பிடணும். தினமும் வந்து இறைச்சியோ, முட்டையோ வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே போய் சினிமா பார்க்கறதுக்கு வசதி இருக்கணும். அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை நாம் குடும்பத்தோட சுற்றுலா போறோம்,
இதெல்லாம் கூட்டி கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் மாத வருமானம் இல்லை அப்படின்னா நீ கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. இப்போ 12,000 ரூபாய் தான் உனக்கு வருமானம், உனக்கு மாத வருமானம். கணவன் மனைவியும் வேலை பார்த்தா கூட 20,000 ரூபாய் தான் கையில வரும். என்ன செய்ய சொல்றீங்க? இது கரெக்ட். திரும்ப நான் மறுபடியும் சொன்ன மாதிரி எங்களுக்கு மட்டும் நாங்க மட்டும் இப்படி கஷ்டப்படணும். இவங்கெல்லாம் வந்து இதில் வந்த பலனை அறுவடை செய்து சுகபோகமா வாழ்றாங்க. அப்போ இந்த ஆனா இந்த மனக்கு இந்த சொல்லுங்க. அரசியல் புரிதலை வந்து விஜயோ இல்ல மத்த நடிகர்களோ மக்கள் கிட்ட கடத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா உண்மையிலேயே? நிச்சயமா இல்ல. நிச்சயமா இல்ல. விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அவரு அவரு ஒரு அந்த என்ன சொல்லுவோம், ஒரு நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. தன்னைத்தானே தற்காதல், தன்னைத்தானே நேசிக்கிறவர். நான் நடிகன், ஆமா. எல்லாரும் ம். அரசியல்கள்லாம் என் பின்னாடி ஓடி வராங்க. நான் வந்து ம். அதிகாரத்துக்கு வந்து நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு அவருக்கு சுத்தமாக இந்த சமூக புரிதல் என்பது எதுவுமே கிடையாது. கிடையாது. நான் எம்ஜிஆருக்கு பேசுவது இருந்த அளவுக்கு கூட இல்லன்னு தான் எனக்கு தோணுது. நிச்சயமா கரெக்ட்டா? கிடையாது. ம். ம். விஜய் வந்து ஒரு வெத்து டப்பா அப்படின்னே வச்சுப்போம். அப்ப வெத்து ம். டப்பாவுக்கு பின்னாடி ஓடும் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு காலம் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் படுத்திய பிறகு ஏன் வந்து இளைஞர்கள் விஜய்க்கு பின்னாடி போறாங்க? ஏன் அந்த அரசியல் படுத்தியதும் தான் அதற்கு ஒரு காரணம். ஏன்னா இன்னைக்கு யோசிக்க கரெக்ட். முடியுது. நாம வந்து ம். இப்படி வாழணும்னு கிடையாது. நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும். நாம் வந்து உலகத்தில் உள்ள யாரையும் போல நல்ல ஒரு தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பம் வந்து மக்களுக்கு வரதான் செய்யும். அதுக்கு ம். நீங்க என்ன செய்ய முடியும்? நான் உரிமை தொகை கொடுத்தேன். பெண்களுக்கு பேருந்துல வந்து அஹ், கட்டணம் இல்லாம பயணம். இப்ப உதாரணமா நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் நல்ல திட்டம். மாணவர்களுக்கு வழிகாட்டுவது. நீங்க வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சீங்கன்னா அடுத்தது என்ன படிக்கலாம், வழிகாட்டுவது, உதவி செய்வது, இது போன்ற திட்டங்களும் இருக்கு. ஆனால் இந்த முதலாளித்துவ சிஸ்டத்துக்குள்ள இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய முடியும்? ஆமா. இல்ல விஜயே வந்தாலுமே வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் அவர் வந்து இயங்க முடியுங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்லையா? இல்ல விஜய் வந்தா திமுகவை விட 100 மடங்கு மோசமா இருக்கும். ஆமா. ஏன்னா விஜயை ஆட்டுவிக்க போறது வந்து வேற யாரோ. திமுகவில் உள்ளவங்க அவங்க இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள நம்ம வந்து எப்படி இதை மக்களுக்கு சில சமூக நீதி கொள்கைகளை கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க செயல்படுறாங்க. விஜய்க்கு அப்படி எதுவுமே இருக்காது. அப்ப இது வந்து ம். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா ஆட்சி போன்ற அதை விட மோசமான இடத்துக்கு போகும். எம்ஜிஆர் ம். ஜெயலலிதா வந்து ஒரு அரசியல் பின்னணி எம்ஜிஆருக்கு இருந்தது. விஜய் வந்து ரொம்ப மோசமான இடத்துக்கு தான் கொண்டு போகும். விஜயினுடைய ஆட்சி என்று எடுத்துக்கொண்டார். இது ஒரு பக்கம் பொருளாதார ரீதியா. இன்னொரு பக்கம் விஜயுடைய ஆதரவு வந்து சமூக ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள். அதிலும் நிறைய ம். இளைஞர்கள் வந்து விஜய் ஆதரவாக இருக்கிறாங்க என்று நம்ம ம். பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அங்கே அந்த பிரச்சனை தீரல. நீ வந்து குடிநீர்ல மலத்தை கலக்கிறா, ஒன்றும் நடவடிக்கை இல்லை. அல்லது வீடுகளை வந்து அடிச்சு உடைக்கிறாங்க, நடவடிக்கை இல்லை. கலவரம் நடக்குது, ஆணவ கொலை நடக்குது. அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வருவது கூட இந்த இந்த அரசுகளால் முடியல. அந்த முடியாது. இளைஞர்கள் என்ன யோசிப்பாங்க, விஜய் வந்தா ஏதாவது நடந்துராதா? ஒரு தோழர் மோகன் ஒரு ம். வழக்கறிஞர் தோழர் இருக்கிறாரு. அவர் துப்புரவு ம். பணியாளர் போராட்டத்துல அவர் பேசும்போது சொன்னாரு, எந்த ஒரு ம். புதிய கட்சி வந்தாலும் ஆதரவு கொடுக்கிறது வந்து நம்ம தான் கொடுக்கிறோம். ஏன்னா நமக்கு என்னன்னா எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்காதா? எந்த ஒரு 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 எதிர்பார்ப்பின் அடிப்படையில நம்ம எல்லாரையும் அரவணைச்சுக்கிறோம். ஆனா அவனுங்க எல்லாம் நம்ம ஓட்டை வாங்கிட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுறாங்க, நம்மை கைவிட்டு விடுகிறார்கள் என்று அவர் பேசினார். அதுதான் உண்மை. மக்களை ஏமாற்றி கைவிட்டு விடுவதுதான் இந்த சிஸ்டம். சிஸ்டத்துக்குள்ள அந்த கட்சியா இந்த கட்சியா, பாஜக திமுக என்பது வேறுபாடு இல்லை. திமுகவை கரெக்ட். ஆதரிக்க வேண்டும் என்பது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். ஆனால் திமுகவால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. முடியாது. லாங் டேர்ம் சொல்யூஷன் அப்படிங்கிறது தீர்வுங்கிறது வந்து இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுல தான் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் தோழர். ஆமா அதுதான். ம். கடைசியா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் என்பது அப்ப முதலாளித்துவம் எப்படி இயங்குதுன்னா முதலாளி லாபம் சம்பாதிக்கணும், அரசாங்கம் அதுல இருந்து வரி வசூலிக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற சிஸ்டத்துல அரசாங்கம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொரு கோடி ரூபாயிலும் கமிஷன் வந்து பல கைகளுக்கு கமிஷன் போகும். ஓகேவா? இப்படி வந்து நாம் உழைப்பால் உருவாகக்கூடிய செல்வத்தில் கணிசமான பகுதி கசிந்து வெளியே போயிடும். அதாவது புல்லுக்கு போற நீர் வந்து அங்கே என்ன நெல்லுக்கு போற நீர்
கொஞ்சம் புல்லுக்கும் பொசிந்ததாம் அப்படின்னு இருக்கிறது இல்ல. நெல்லுக்கு நீரே போக மாட்டேங்குது. புல்லே வந்து எல்லாத்தையும் எடுத்து புல்லு தழைத்து வளருது, நெல் வந்து வாடி வதங்குது. அப்படின்னா அந்த நெல்லை வந்து போதுமான அளவுக்கு அறுவடை செய்யற அளவுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு மோசமான சிஸ்டத்துல வந்து நம்ம இருக்கிறோம். இது ஊழல் என்ற பிரச்சனை இல்லை. முதலாளித்துவம் என்பதே ஊழல் தான். உழைப்பவனிடமிருந்து லாபம் என்ற பெயரில் அவன் உழைப்பின் பலனை தட்டி பறிப்பது என்பதுதான் ஊழல். இதுக்கு தீர்வு என்பது ஒரு சோசலிசத்தை நோக்கிய பயணம். இது நாளைக்கே வந்துடுமா அப்படின்னா நாளைக்கே வராதுதான். ஆனால் நாளைக்கு என்ன வர முடியும் அப்படின்னா, இது நம்முடைய நாடு, இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் சோசலிசம் அல்லது கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி. அதை வந்து அதுதான் இதற்கான தீர்வா இருக்க முடியுமே தவிர, திமுகவுக்கு பதிலா விஜய் அல்லது பாஜக என்று வந்தால் இன்னும் மோசமாகத்தான் போகும். எனவே திமுகவை ஆதரிக்கும் போது அதே நேரத்தில் இந்த சோசலிச அரசியலை முன்னெடுத்து செல்வது, அதன் மூலமாக ஜனநாயகத்தை வந்து ஆழப்படுத்துவது என்பதுதான் இன்றைய அரசியலுக்கு ஒரு தீர்வா இருக்கும். நாம இங்க வந்து கருத்தாகத்தான் அதை முன்வைக்க முடியும். ஆனால் இந்த கருத்துக்களை முன்வைப்பது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய இறைச்சல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா விஜய் வந்து ஏன் நேரத்துக்கு போடல, விஜய் வந்து ஏன் வந்து வண்டியை நிறுத்தல, ஏன் உடனே திரும்பி போயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசாங்கம் ஏன் வந்து சரியான இடத்துல அனுமதி கொடுக்கல, ஏன் வந்து ஏற்பாடு பண்ணல, இன்னொரு பக்கம். இவங்க ரெண்டு பேரும் ஒருவர் குறை சொல்றாங்களே தவிர, அல்லது இந்த மக்கள் வந்து சைக்கோ, இவனுங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை, கல்வியே இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்களையே பழி சொல்றது. இப்படி வந்து இந்த நாய்ஸ், இந்த இறைச்சலுக்கு மத்தியில உண்மை நம்முடைய கருத்தையும் வைக்க வேண்டிய தேவை இருக்குது என்ற வகையில நம்ம தோழர் தரத்துல இது முன்வைக்கிறோம்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். நன்றி. நன்றி தோழர்.